எந்தெந்த மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும் என்பதை சொல்லி நம்ம பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. பல இடங்கள்ல 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்தவரை பகல் நேரங்களில் பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். வட தமிழ்நாட்டில் 36 முதல் 38 வரையும், தென் தமிழகத்தில் 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. இதே நிலைமையில போச்சு அப்படின்னா தமிழ்நாடும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வறட்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால இந்த தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தீவிரம் அடையும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். இதே போலதான் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் கடுமையான ஒரு வறட்சி நிலவி கொண்டிருந்த சூழ்நிலையில தான் பருவமழை தீவிரமாக ஆரம்பிச்சு இப்ப அந்த இடங்கள்ல வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு வானிலையாக தமிழகத்திற்கு அமைய போகிறது என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. எப்பொழுது வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும், வெயிலை விட கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டால், நாளைய தினத்தில் சில மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் ஒரு 5 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 6 சென்டிமீட்டராவது நமக்கு மழை பதிவாகிரும் குறைஞ்சது. அதாவது இந்நேரம் நமக்கு 20 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய பகுதியில் 8 சென்டிமீட்டர் தான் பதிவாகிட்டு இருக்கு. இந்நேரம் நமக்கு பல இடங்கள், குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் வெள்ளத்தில் மிதந்திருக்கணும் அல்லது ரெட் அலர்ட்டாவது கொடுத்துருக்கணும். அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி இருக்கணும். ஆனாலும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல இப்போது வரைக்கும் 6 சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் பதிவாகிட்டு இருக்கு. கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் மட்டுமே அதி கனமழை மற்றும் மிக கனமழையாக தொடர்ந்து பதிவாகி வருகிற நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்ல வரலாறு காணாத அளவு மழை பொழிவுகள், ஒரே நாள்ல 25 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்னு ஒவ்வொரு நாள் மழை பொழிவாக மும்பை பெருநகர பகுதிகளில் நமக்கு பதிவானதை பார்த்தோம். இதே போலதான் வடகிழக்கு பருவமழையிலும் தமிழ்நாட்டில் சென்னை போன்ற இடங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் எத்தனை நாட்கள் மிக மோசமாக இருக்கிறதோ அதை விட பல மடங்கு நமக்கு மழை பொழிவுகள், அதாவது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு. உதாரணமாக 20 நிமிஷத்திலேயே ஒரு அதிக அளவு மழை பெய்கிறதுனால தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் அதிகமாகவே இருக்கு. ஒரு நீண்ட நாள் மழையாக இல்லாம ஒரு குறுகிய நேர மழை பொழிவு அடிக்கடி நமக்கு இந்த செப்டம்பருக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் தான் இது போன்ற நமக்கு ஒரு பகுதியான மழை பொழிவு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொடர்ச்சியான ஒரு மழை இல்லாமல் அவ்வப்போது நமக்கு மழை வாய்ப்புகளை சில மாவட்டங்களில் பார்க்கிறோம். ஆனால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ஒரு குறுகிய நேர அளவு தான் நமக்கு மழை இருக்கும். ஆனால் அது அதிக அளவில் நமக்கு மழை பதிவாகிட்டு போகும். புயல் சின்னங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த வருஷம் உறுதியான புயல் வாய்ப்புகள், புயல் சின்னங்கள் கண்டிப்பாக உருவாகும். அதிக மழை பொழிவை தரும். அதனால தமிழ்நாடும் வறண்ட நிலைமைக்கு போயிருமா அப்படிங்கிற அச்சம் தேவையில்லை. நமக்கு அதிக அளவு மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம இருந்தாலுமே கூட இப்போ அடுத்து வரப்போற 5 நாட்கள் சரி, அது நம்ம வடகிழக்கு பருவமழை வரும்போது அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்றோம். எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவாகிறது, எத்தனை புயல் சின்னங்கள் வரப்போகிறதுன்னு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 5 நாட்களுக்கு தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்கள்ல மிக மிக மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால சற்றே நம்ம கவனமாக இருக்கணும். தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் கேரளாவில் தொடர்ந்து மழை கிடைக்கும். இதன் காரணமாக இந்த 3 மாநிலங்களையும் தொடர் கனமழையானது கண்டிப்பாக கொட்டி தீர்க்க தான் போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஜூலை முடியும் வரை விட்டு விட்டு பரவலாக ஒரு தொடர் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஒரிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஜூலை முடிகிற வரைக்கும் அங்கேயும் நமக்கு மழை விடுகிறதா தெரியல. மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களாகட்டும் பல்வேறு பகுதிகளிலும் ஜூலை முடியும் வரைக்கும் நமக்கு தீவிரமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து எதிர்பாருங்க. ஆகவே பெரும்பாலான மாவட்டங்களில் இடைவிடாத ஒரு மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக காணப்படக்கூடும். கடைசியாக இப்போ நம்ம தமிழ்நாடை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கணும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இங்கே தாங்க மிக முக்கியம். ஏன் அப்படின்னா
ஒவ்வொரு நாளும் மழை பொழிவு. வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு, உதகமண்டலம், அதே போல அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு தினந்தோறும் மழைக்கான வாய்ப்புகள் 6 சென்டிமீட்டர் அல்லது 5 சென்டிமீட்டராவது குறைஞ்சபட்சம் பதிவாயிரும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கூட சில சமயங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். அப்போ மற்ற மாவட்டங்களுக்கு எப்பொழுதுதாங்க எங்களுக்கு கனமழை வரும் அப்படின்னு பலரும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். அந்த தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் காற்றுடைய வேகம் மாலை நேரங்களில் சற்று கணிசமாக அதிகரித்து காணப்படும். லேசான மழை வன பகுதியாக சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். அப்போ மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக கனமழையும், மற்ற மாவட்டங்களில் நாளை சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் நாளைய தினங்களில் சீரான அளவு, அதாவது ரொம்ப வலுவான கனமழையா இல்லாமல் பகுதியாக லேசானது அல்லது மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்த்தால் போதும். வெயில் கண்டிப்பாக கொளுத்த போதுங்க. மே மாதத்தை விட இப்போதான் நமக்கு வெயில் ரொம்ப அதிகமாக கொளுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் கருகிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸாக நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா தொண்டி பகுதிகளில் 40.3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ராமநாதபுரத்தில் மிக மோசமான ஒரு வெப்ப அலை பொறுத்தவரை வீசிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டம், வேலூர், ராணிப்பேட்டை, சேலம் மாவட்டம், சென்னை, திருவள்ளூர் உட்பட பெரும்பாலான தமிழகத்திலும் பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெயிலின் தாக்கம் மிக மோசமாகி இருக்கிறது. அனல் காற்று வீசுகிறது நம்ம பார்க்கிறோம். தயவு செய்து பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. அதனால் பகல் நேரங்களில் குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் இது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நாட்கள், அடுத்து வரக்கூடிய 5 நாட்களும் இதே போன்ற ஒரு நிலைமை தான். அதுக்கப்புறம் கணிசமாக 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே வெயில் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் மிக அதிக அளவில் நமக்கு இருக்கும். வட தமிழகத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கடும் அனல் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் பகல் நேரங்களில் மிக கடுமையான ஒரு அனல் காற்று பொறுத்தவரை வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புகள் கிடையாது என்பதை உறுதிப்பட நம்ம சொல்லிடுறோம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை தொண்டி பகுதியில் 40.3 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்தவரை கூடலூர் பஜார் 9 சென்டிமீட்டர், குன்னூரில் 8 சென்டிமீட்டர், அவலாஞ்சியில் 7 சென்டிமீட்டர், பந்தலூரில் 6 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாரில் 2 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறையில் 2 சென்டிமீட்டர், கிணத்துக்கடவு 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைய தினத்தில் பகுதியாக சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வருகிற நாட்களில் மழை தீவிரமானால் கண்டிப்பாக தேதிகள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அறிவிக்கப்படும்.